அடுத்தடுத்து பாமக கட்சி சார்ந்த அரசியலில் அதிரடி திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்கள் மற்றும் இது தொடர்பான பார்வைகளை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் இணையவிருக்கின்றனர். தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நீதிபதியின் வேண்டுகோள் விசித்திரமானது என மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தெரிவித்திருக்கிறார். இதுவரை பார்க்காத விசித்திரமான ஒன்று என்பது அவருடைய கருத்து. தந்தை மகன் இடையே சொத்து தகராறில் நீதிபதி அழைத்து பேசலாம் என்ற ஒரு கருத்தை தராசியாம் பதிவு செய்திருக்கிறார். பாமகவினுடைய பொதுக்குழு தொடர்பாக அன்புமணி நாளைய தினம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து மருத்துவர் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பான நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் பாலு அளித்த அந்த பேட்டியை பார்க்கலாம். இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாகவே நீதிபதி அவர்கள் இருதரப்பினருடைய நலன் கருதி மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரையும் 5:30 மணிக்கு தன்னுடைய வழக்கறிஞர் நீதிபதியினுடைய அறைக்கு அழைத்து வர முடியுமா என்ற வேண்டுகோள் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். 5 நிமிடத்தில் இந்த வழக்கை என்னால் முடித்துவிட முடியும் என்றாலும் இருவருடைய நலன் கருதி இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 5:30 மணிக்கு நீதியரசருடைய அறைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அவர்கிட்ட நான் இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லணும். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீதிபதி இந்த ஆலோசனையை இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாலை 5:30க்கு அவர் நீதிபதியினுடைய அறைக்கு வருவதாக அவரும் என்னிடத்திலே தெரிவித்திருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோள். நாங்களும் ஒரு சுமூகமாக போகணுன்னு தானே ஆசைப்படுறோம். அதன் அடிப்படையில் ஒரு நீதியரசர் அவர்கள் வழக்கையும் தாண்டி இதில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாலை 5:30க்கு நீதிபதியினுடைய அறைக்கு வருவதாக என்னிடம் தெரிவித்திருக்கிறார். நன்றி 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 நன்றி. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாகவே நீதிபதி அவர்கள் இருதரப்பினருடைய நலன் கருதி மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரையும் 5:30 மணிக்கு தன்னுடைய வழக்கறிஞர் நீதிபதியினுடைய அறைக்கு அழைத்து வர முடியுமா என்ற வேண்டுகோள் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். 5 நிமிடத்தில் இந்த வழக்கை என்னால் முடித்துவிட முடியும் என்றாலும் இருவருடைய நலன் கருதி இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 5:30 மணிக்கு நீதியரசருடைய அறைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அவர்கிட்ட நான் இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லணும். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீதிபதி இந்த ஆலோசனையை இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாலை 5:30க்கு அவர் நீதிபதியினுடைய அறைக்கு வருவதாக அவரும் என்னிடத்திலே தெரிவித்திருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோள். நாங்களும் ஒரு சுமூகமாக போகணுன்னு தானே ஆசைப்படுறோம். அதன் அடிப்படையில் ஒரு நீதியரசர் அவர்கள் வழக்கையும் தாண்டி இதில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாலை 5:30க்கு நீதிபதியினுடைய அறைக்கு வருவதாக என்னிடம் தெரிவித்திருக்கிறார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.